ஹாய் சப்போர்ட்டர்ஸ். போன வீடியோல நம்ம ஜெட்டிக்ஸ், கார்ட்டூன் நெட்வொர்க் அண்ட் சுட்டி டிவின்னு தனித்தனியா பிரிச்சு எல்லா கார்ட்டூன்ஸும் நம்ம பார்த்திருப்போம். அந்த வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல ஏகப்பட்ட பேர் இந்த கார்ட்டூன்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அது எல்லாத்தையுமே அள்ளி போட்டு ஒரு வீடியோவா ரெடி பண்ணிருக்கேன் guys. அந்த வீடியோ பார்க்காதீங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லயும் பின் பண்றேன். டைம் இருந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க guys. வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் 2005ல இந்த கார்ட்டூன் ரிலீஸ் பண்ணாங்க. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எலிமெண்ட்ஸும் பிரிஞ்சு இருக்கும். அதுல அந்த எலிமெண்ட்ஸை கட்டுப்படுத்துறவங்க பெண்டர்ஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் அந்த மாதிரி சக்தி வாய்ந்தவங்க இருந்தாங்க. இந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் கட்டுப்படுத்தி ஒன்னா யூஸ் பண்றவர் தான் அவதார். ஹேங்குங்கிற ஒரு 12 வயசு பையன் அவனோட எருமை ஆப்பா கூட ஒரு பனிக்குள்ள ஒரு 100 வருஷமா உறைஞ்சு கிடக்குறாரு. அவரால் எல்லா பவர்ஸையும் கட்டுப்படுத்த முடியும். இந்த அவதார் இல்லாத நேரத்துல இந்த ஃபயர் நேஷன் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சக்தி மூலியமா மத்த நேஷன்ஸை கட்டுப்படுத்தி அவங்க கீழே அடிமையாகுன்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இந்த ஹேங்குங்கிற பையன் மத்த எலிமெண்ட்ஸோட பவர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவன் ஃபுல்லா கத்துக்கிட்டு இந்த ஃபயர் நேஷனுக்கு எதிராக போராடுறாங்க தான் இந்த கதை. அது கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கட்டாரா அண்ட் சாக்கா 2 பேரும் கூட இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ற அட்வென்ச்சர் ஆக்ஷன் தான் இந்த அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டரோட கதை. ஸ்டோரி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்டோரி தான் இந்த ஒரு கார்ட்டூனுக்கே ஒரு மெயின் பலமா இருந்துச்சு. அந்த அளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. எனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தது. அது என்னவென்றால் அவதார் மீண்டும் இந்த உலகத்தை காப்பாற்றுவார் என்று. நெக்ஸ்ட் டிமோன் அண்ட் பும்பா லைன் கிங் மூவியை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. டிமோன் ஒரு கீரி புள்ள லொடலொடலன்னு பேசிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். பும்பா ஒரு காட்டு பண்ணி ஒரு அன்பான அப்பாவியான ஒரு விலங்கு. 2 பேத்துக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றது அந்த டிமோன் அண்ட் பும்பா. இவங்க 2 பேரும் சேர்ந்து பல நாடுகள் பல கண்ட்ரிக்கு போய் அங்க பண்ற சாகசம் தான் இந்த டிமோன் அண்ட் பும்பா. இந்த டிமோன் அண்ட் பும்பா கார்ட்டூன்ல ஒரு முக்கியமான வேர்டை யூஸ் பண்ணிருப்பாங்க, அக்கூனா மட்டாட்டா. என்ன அருமையான காணம். ஒரு தாரா மந்திரம்னு சொல்லலாம். அதுக்கு மீனிங் என்னன்னா கவலைகளே ஏதும் இல்லை, கவலைகள் வேண்டாங்கிற ஒரு மீனிங். இந்த டிமோன் அண்ட் பும்பாவோட ஃபுல் தத்துவமே என்னன்னா கடந்த காலத்துல என்ன நடந்தாலும் அதை மறந்துட்டு நிகழ்காலத்துல நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கதை தான் இந்த டிமோன் அண்ட் பும்பா. நிறைய பேருக்கு இந்த டிமோன் அண்ட் பும்பா ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேர் பண்ற ஒரு லூட்டிஸ் தமிழ் டப்பு உண்மையாலுமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட கடைசியா ஒரு அருமையான ஐடியா இருக்கு. என்னது சொல்லு. நெக்ஸ்ட் டோரேமான். டோரேமான் 22ஆம் நூற்றாண்டுல உருவாக்குன ஒரு கேட் ரோபோட். பொதுவா இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் நோபிட்டாவும் டோரேமானும் பண்ற அட்டகாசம் தான் நினைப்பாங்க. ஆனா இதுல ஒரு மெயின் ஸ்டோரியே ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. சின்னதா சொல்றேன். நோபிட்டாங்கிற இந்த சின்ன பையன் ரொம்பவே லேசியாவும் அவனோட வாழ்க்கையில எது பண்ணாலும் தோல்வியில் தான் முடியும். அந்த மாதிரி ரொம்ப மனசு உடைஞ்சிருப்பான். அவன் அப்படி இருக்கிறதுனால அவனோட ஃபியூச்சர் ரொம்பவே பாதிக்கப்பட்டுரும். அதனால ஃபியூச்சர்ல இருக்க நோபிட்டாவோட கொள்ளு பேர ஷெவாஷி அவன் இந்த கேட் ரோபோட் அனுப்பி இந்த மாதிரி நீ நோபிட்டா வாழ்க்கையில ஒரு முன்னேற மாதிரி பண்ணணும், அதான் வேலைன்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த கேட் ரோபோட் தான் டோரேமான். டோரேமான் நோபிட்டா சேர்ந்து பண்ற அட்ராசிட்டிஸ் தான் இந்த டோரேமானோட நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. டோரேமானோட பவர்ஸ் பாத்தீங்கன்னா எனிவே டோர் இருக்கும். நினைக்கிற நேரத்துக்கு எங்க வேணா எப்படி வேணா போகலாம். அதே மாதிரி பேம்பு காப்டர் அப்படின்னு ஒரு ஹெலிகாப்டர் வச்சிருப்பாரு. அதை வச்சு அவர் பறந்துட்டு இருப்பாரு. டைம் மிஷின் வச்சிருப்பாரு. ஸ்மால் லைட் ஒன்று வச்சிருப்பாங்க. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சின்னதா மாத்திரும். டோரேமானுக்கு எலியை பார்த்தா பயங்கரமான பயம். ஏன்னா எலி அந்த காதை கடிச்சு அந்த காதையே இல்லாம ஆயிரும். டோரேமான் பாத்தீங்கன்னா காது இல்லாம தான் இருக்கும். இனிஷியலா டோரேமான் எல்லோ கலர்ல தான் இருக்கும். அந்த காது போன வழினால ரொம்ப அழுது அந்த ப்ளூ கலர்லாம் மாறின மாதிரி சொல்லுவாங்க. டோரேமானோட ஃபேன்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம் டோரேமானால எது நினைச்சாலும் அதோட வயிற்றுல இருந்து எடுத்து தர முடியும். அந்த மாதிரி நம்மளும் நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்போம். ஹட்டோரி நிஞ்சா ஹட்டோரி. கெனிச்சி மிச்சுபா 10 வயசு பையன். இவனும் நோபிட்டா மாதிரி ரொம்ப மந்தமாவும் சோம்பேறியாவும் இருக்கிற பையன். ஹட்டோரி நிஞ்சா குலத்தை சேர்ந்தவன். அவனோட பேர் கான்சோ ஹட்டோரி. பயிற்சி பண்றதுக்காக டோக்கியோக்கு வருவாங்க. அப்போ கெனிச்சி வீட்டுல தங்கியிருப்பாங்க. கெனிச்சி ஹட்டோரி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. அந்த கெனிச்சிக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இந்த ஹட்டோரி எப்படி நிஞ்சா வழியில காப்பாத்துறாங்கிறதா ஒரு கதை. இதுல மெயின் கேரக்டர்ஸ் ஹட்டோரி, கெனிச்சி, சின்ஷோ ஹட்டோரியோட தம்பி. இவன் அழுதாலே பயங்கர சத்தம் வரும். அதை வச்சு அழகா எதிரிகளை அட்டாக் பண்ணுவாரு. இவரோட தமிழ் டப்பிங் வாய்ஸ் ரொம்ப கியூட்டாவே பண்ணிருப்பாங்க. இப்ப கெஞ்சி ரொம்ப சூப்பரா பாத்து பாடிட்டான். இப்ப கெஞ்சி பாஸ் ஆயிடுவான்ல. அடுத்து
சிஷிமாரு அந்த ஹட்டோரியோட நாய், எமிமாக்கி வில்லம் பூனை. இது ரொம்பவே ஹட்டோரிக்கும் ஷிசோக்கும் குறைச்சல் கொடுத்துட்டே இருக்கும் இந்த பூனை. யுமிகா கெனிச்சியோட தோழி. நெக்ஸ்ட் சோனம் அண்ட் சுபாமி. இவங்க 2 பேத்துக்கும் ஹட்டோரி மேல ஒரு கிரஷ். ஹட்டோரியை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருப்பாங்க. இந்த கார்ட்டூன் எத்தனை பேருக்கு பிடிச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க guys. கிட் விசஸ் கேட். ஒரு சின்ன பையனுக்கும் கேட்டுக்கும் இடையில நடக்கிற மோதல் தான் ஒரு விசித்திரமான கதை. ஸ்டோரி பாத்தீங்கன்னா 10 வயசு பையன் கூப்பு. அந்த பையன் வந்து தன்னோட தங்கச்சி மில்லி வீட்டுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு ஊதா கடல்ல ஒரு பூனையை கொண்டு வரான். அது சாதாரண பூனை கிடையாது, அது ஒரு ஏலியன். அவன் ஏலியன் கண்டுபிடிச்சவன அந்த பூனைக்கும் அவனுக்கும் நடக்கிற சண்டை தான் இது கதை. அந்த பூனை என்ன பண்ணுன்னா உலகத்தை அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணும். அந்த திட்டத்தெல்லாம் கண்டுபிடிச்சு இவன் எப்படி போராடுறாங்க தான் கதை. சூப்பராகவே இருக்கும், நல்லா ஃபன்னாவே கொண்டு போயிருப்பாங்க. எல்லா தப்பையும் அந்த பூனை பண்ணிட்டு இவன் பண்ண மாதிரி எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சிரும் அந்த பூனை. இதோட மெயின் கேரக்டர் கூப்பு. அந்த பையன் மிஸ்டர் கேட், கேட்னிபா அப்படிங்கிற ஒரு கிரகத்துல இருந்து வந்த ஒரு ஏலியன். அந்த பூனைக்கு மில்லி தவிர வேற யாரையும் பிடிக்காது. அதான் அந்த ஹீரோட தங்கச்சி. மில்லி வந்து இந்த மிஸ்டர் கேட் இந்த பூனைனா ரொம்ப உசுறு. அதே மாதிரி டென்னிஸ் ஒரு கேரக்டர் கூப்போட ஃப்ரெண்டு. அந்த டென்னிஸும் கூப்பு சேர்ந்து அந்த பூனையை வந்து எதிர்த்து போராடுவாங்க. ரொம்பவே ஃபன்னாவும் ஜாலியாவும் இருக்கும் இந்த எபிசோட்ஸ்லாம். நெக்ஸ்ட் அமெரிக்கன் டிராகன் ஜேக் லாங். ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஜேக் லாங் ஒரு 13 வயசு பையன் வந்து தனக்குள்ள ஒரு ரகசிய சக்தி இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான். அவனால வந்து அது டிராகனாவே மாற முடியும். நியூயார்க்ல வந்து மனிதர்கள் அனிமல்ஸை வந்து கெட்டவர்களை கட்டுப்படுத்துவாங்க. அதை வந்து ஹீரோ ஃபைன் பண்ணி அந்த ஹியூமன்ஸ் அந்த அனிமல்ஸ் எல்லாம் காப்பாத்துறதா அந்த கதை. ஹீரோ கூட வந்து அவரோட தாத்தாவும் ஒரு பேசும் ஃபியூடாகும் 2 பேர் வந்து இவனோட பவர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது ட்ரைன் பண்ணி கூட்டு போவாங்க. ஆக்ஷன் பேஸ்ட் அந்த கார்ட்டூன் இருக்கும், நல்லாவே இருக்கும். போங்கப்பா. நெக்ஸ்ட் டார்சான், லெஜெண்ட் ஆஃப் த டார்சான். இதுவும் ஒரு டிஸ்னி ரிலேட்டட் கார்ட்டூன் தான், மூவி பேஸ்டு தான். விபத்தில் சிக்கின குழந்தை வந்து தெரியாம காட்டுக்குள்ள மாட்டிக்கும். அந்த காட்டுக்குள்ள இருக்கிற குரங்கெல்லாம் எடுத்து அந்த குழந்தைய வந்து வளர்த்துவாங்க. அவன் பெருசா வளர்ந்து ஃபாரஸ்ட்கே ராஜா மாதிரி ஆயிடுவான். ஜேனுங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மனித உலகத்தை பத்தி அவன் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணு மூலியமா மனித உலகம் வந்து காட்டு அழிக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்றாங்கன்னு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஹியூமன்ஸ்க்கு அகேன்ஸ்டா போராடி இந்த விலங்குகள் இந்த ஃபாரஸ்ட்டை காப்பாத்துறதா கதை. எத்தனை பேருக்கு இந்த டார்சான் கேரக்டர் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. நல்லா பறந்துகிட்டு குதிச்சுக்கிட்டு ஜாலியா ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் த அவல். ஸ்மால் சீரீஸா போடுவாங்க, விளம்பரம் போடுவாங்கல்ல, அந்த டைம்ல வந்து இந்த கார்ட்டூன்லாம் போடுவாங்க. இதுல சின்ன சீரீஸ் தான், ஒரு 1 மினிட் 2 மினிட் அந்த மாதிரி தான் வரும். இதுல ஒரு ஆந்தை தான் முக்கியமான கதாபாத்திரம். ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு ஆந்தை. எது பண்ணாலும் அதுக்கு வந்து கெட்டதா தான் முடியும். இது வந்து சவுண்ட்ஸ் கிடையாது, ஒன்லி அதோட எக்ஸ்பிரஷன் மியூசிக் தான். வாய்ஸ் ஓவர்ல இதுல கிடையவே கிடையாது, ஒன்லி எக்ஸ்பிரஷன் இந்த மியூசிக் தான். அது நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும். அதோட எக்ஸ்பிரஷன்லயே நம்ம வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி சூப்பரா அனிமேட் பண்ணிருப்பாங்க, நல்லாவே இருக்கும். ஒரு கிளிப் வர நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் சூப்பர் வை. எஜுகேஷன் ஸ்டோரி கார்ட்டூன் தான். 4 பசங்க இருப்பாங்க, 4 பேத்துக்கும் ஒரு பவர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டோரிக்குள்ள போயிட்டு அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. இந்த கார்ட்டூன் வந்து ரொம்ப எஜுகேஷனா போகும். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த கார்ட்டூன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்பெல்லாம் இந்த மாதிரி கார்ட்டூன் வரது இல்லை. இந்த கார்ட்டூன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இது போயிருக்கும். ஏன் இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்ல இப்ப வரது இல்லைன்னு சத்தியமா தெரியல. நெக்ஸ்ட் ஸ்டூவர்ட் லிட்டில். பேசும் எலின்னு கூட வச்சுக்கலாம். லிட்டிலுங்கிற ஒரு குடும்பம் வந்து இந்த வெள்ளை நிற எலி ஸ்டூவர்ட்டை வந்து தத்தெடுத்து அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா நினைச்சு வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டூவர்ட் பார்க்கதா எலி மாதிரி இருந்தாலும் நல்லா பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நம்மள மாதிரி எல்லா ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும். அது ஏரோப்ளைன் ஓட்டும், கார் ஓட்டும், ஏகப்பட்ட சில்மிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். அந்த வீட்டுல இருக்கிற ஸ்னோபெல்லுங்கிற ஒரு பூனைக்கும் இதுக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான் இந்த ஸ்டூவர்ட் லிட்டில் கதை. நல்லாவே ஃபேமிலி டிராமா அழகா கொண்டு போயிருப்பாங்க. அந்த பையனுக்கும் இந்த ஸ்டூவர்ட்டுக்கும் இருக்க எமோஷனல் பாண்ட் வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இந்த ஸ்னோபெல் பூனை வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கருப்பு பூனை மேண்டி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஸ்டூவர்ட்டை அடிச்சு சாப்பிடுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஸ்னோபெல் வந்து சோம்பேறியா இருக்கிறதுனால ஏகப்பட்ட இதுல வந்து ஸ்னோபெல் தோத்துருவாரு. அந்த மேண்டி வந்து உசரா இருக்கும். இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையும் நல்லாவே இருக்கும். சூப்பரான ஃபேமிலி ஆக்ஷன் டிராமா கார்ட்டூன் நல்லாவே கொடுத்திருப்பாங்க. ஆனா ஒரு உண்மையை நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுக்கு உதவியே கிடைக்காதுன்னு நினைக்கிற நேரத்துல நம்மளுக்கு நிச்சயமா யாரோ ஒருத்தர் உதவி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் உங்களுடைய தன்னம்பிக்கை.
நெக்ஸ்ட் ஸ்மர்ப், ப்ளூ கலர் இருக்கும் ஒரு குள்ளமான மனுஷங்களோட கதை தான். காளான் வீட்டுக்குள்ள வந்து இந்த குள்ளமான மனுஷங்க ப்ளூ கலர் மனுஷங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பார்க்கவே கியூட்டா அழகா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட கிராண்ட்மா மந்திரவாதி, அவங்ககிட்ட இருந்து அவங்களோட குட்டி உலகத்தை எப்படி காப்பாத்துறாங்க தான் இந்த கதை. இது வந்து ஒரு எலி பூனை டாம் அண்ட் ஜெர்ரி பேஸ்ட் தான் இருக்கும். அவர் ஏதாவது குடைச்சல் கொடுத்துருப்பாரு, இவங்க வந்து ஏதாவது பண்ணி அந்த குடைச்சல் கொடுக்கறன்னு அடிச்சு பறக்க விடுற மாதிரி இருக்கும் இந்த கார்ட்டூன். நல்லாவே சூப்பராவே ஜாலியா இருக்கும். உண்மையாலுமே அவங்களை பார்த்தா ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கிராமத்துக்கு நீங்க போய் அந்த ஸ்மர்ஃப்ஸை நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் மேஜிக் வண்டர்லாண்ட். மேஜிக் வண்டர்லாண்ட் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட இன்ட்ரோ சாங்குக்கு நான் ரொம்ப அடிக்ட். மொழியெல்லாம் தெரியாது, ரொம்ப அழகா இருக்கும். அதை நீங்க கேட்டீங்கன்னா உங்க காதுக்கு இனிமையா இருக்கும். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் வந்து ஓஷன். மாயாஜால நண்பர்கள் பல வித்தியாசமா இருக்க நண்பர்களோட சேர்ந்து பண்ற ஒரு அட்வென்ச்சர் தான் அந்த கதை. ஃபேண்டசி வேர்ல்டு வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபேண்டசி வேர்ல்டுல அந்த பொண்ணோட அம்மா வந்து தொலைஞ்சு போயிருவாங்க. அந்த பொண்ணோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதா இந்த கதையே. கிராபிக்ஸ் கிரியேட்டிவிட்டியில வந்து இதுல பீக்கா இருக்கும். 3D அனிமேஷனும் பக்காவா பண்ணிருப்பாங்க. நம்ம கிரியேட்டிவிட்டியை தூண்டுற அளவுக்கு இந்த கார்ட்டூன் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபிளின்ஸ்டோன்ஸ். கற்காலத்துல ஸ்டோன் ஏஜ்ல வாழ்ற ஒரு நவீன குடும்பத்தின பத்தின கதை தான் இந்த ஃபிளின்ஸ்டோன்ஸ். ஃப்ரெட் ஃபிளின்ஸ்டோனும் அவரோட ஃப்ரெண்டு பார்னியும் 2 பேர் சேர்ந்து அந்த ஸ்டோன் ஏஜ் காலத்துல கார் ஓட்டுறது, டைனோசாருங்கிற செல்ல பிராணியா வளர்த்துறது, அந்த ஃபேமிலியே பயங்கர ரிச்சா இருப்பாங்க அந்த காலத்திலேயே. அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன நகைச்சுவை கார்ட்டூன் தான் இந்த கார்ட்டூன். இதுல வந்து ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு, எப்பா டப்பா டூ. நெக்ஸ்ட் டோரா த எக்ஸ்ப்ளோரர். இதை பத்தி சொல்லவே வேணாம். டோரா பூஜியை பத்தி யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான கார்ட்டூன் தான். அந்த டோரால வர கதை, அது ஒவ்வொரு ஸ்டோரியிலயும் ஏதோ ஒன்று தேடி போறது, அந்த மேப் அந்த பேக் உள்ள இருந்து எடுக்கிறது, இந்த இதுல வர பசில் எல்லாமே நம்ம வந்து டைரக்டா கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டோரா கூட டோரா வந்து நம்ம கூட கான்டாக்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும். இந்த டோரா த எக்ஸ்ப்ளோரர் போட்டாலே கண்டிப்பா எல்லா குழந்தைகளும் கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு இன்டராக்டிவா இருக்கும். குழந்தைகள் கூட ஈஸியா கனெக்ட் ஆயிருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு கார்ட்டூன் தான் இந்த டோரா த எக்ஸ்ப்ளோரர். எத்தனை பேருக்கு இந்த டோரா பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரிச்சி ரிச். வாழ்ந்தா இவன மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆசையை தூண்டின கார்ட்டூன் தான் இந்த ரிச்சி ரிச். ஒரு பணக்கார பையன், அவனுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். காசு, பணம், புகழ், இடம் எல்லாமே அவனுக்கு வந்து அத்துப்படி. அந்த பையன் டாலருங்கிற ஒரு நாய் கூட சேர்ந்து அயன் மேயட்னு சொல்லி ஒரு ஃபீமேல் ரோபோட் வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து வர பிரச்சனையை தீர்க்கறதா இந்த ஒரு கதை. இது வந்து ஒரு கிரிமினல் பேஸ்டாவும் இருக்கும், அட்வென்ச்சராவும் இருக்கும், நல்லா ஃபேமிலி டிராமாவும் இந்த ரிச்சி ரிச்சில காமிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு மத்தவங்களுக்கு எப்படி உதவி பண்றாங்கிற ஒரு கதை பேஸ்ட் வந்து கொண்டு போயிருப்பாங்க. உண்மையாலுமே அவனை பார்த்தா நமக்கு பொறாமையா தான் இருக்கும். எல்லாமே அவன் தங்கத்தில் தான் போட்டிருப்பான் தலைவன். நெக்ஸ்ட் கெட்டி இடி. பிரேக் ரெசிவ் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டில டெலிவரி செய்யற ஒரு சைபர் ஹியூமனோட கதை தான். இதோட மெயின் பிளாட் எட் அண்ட் டீம் அதிவேகமா டெலிவரி செய்வாங்க. அதே சமயம் பெட்லாம்ங்கிற ஒரு குரூப் தான் ஒரு வில்லன் குரூப். எப்படி அந்த மக்களுங்களை காப்பாத்துறாங்கன்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அனிமேஷன் உண்மையாவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் வந்து கெட்டி வந்து அந்த கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த கார்ட்டூன் ஃபேவரட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாப்பாய் த செயிலர். கோட் கார்ட்டூன்னா இந்த கார்ட்டூன் தான். அந்த காலத்திலேயே அந்த அளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. பாப்பாய்க்கும் அவரோட லவர் ஆலிவுக்கும் நடக்கிற இடையிலான ஒரு காதல் கதை தான் இந்த பாப்பாய். சொல்ல போனா இது வந்து எல்லாருமே வந்து ஒரு சண்டை பேஸ்ட் கார்ட்டூன் நினைப்பாங்க. இது ஒரு லவ் பேஸ்ட் கார்ட்டூன் தான். வில்லன் ப்ளூட்டோ வந்து ஆலிவ் பாப்பாயோட லவரை வந்து கடத்தி வச்சுப்பாங்க. அந்த இடத்துல எப்படி பாப்பாய் வந்து அவங்க காப்பாத்துறாங்க, எல்லா சவால்களையும் மேற்கொண்டு எப்படி காப்பாத்துறாங்க ஒரு கதை. பாப்பாய் எப்பெல்லாம் டவுனா இருக்காரோ அவர் வந்து ஒரு கீரை எடுத்துப்பாரு, ஸ்பைனாச், பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த கீரையை எடுத்து சாப்பிட்டாலே அவர் கையில வந்து எல்லாமே முட்டிக்கும். அவர் உடம்புல இருக்கிற எல்லா பாகமும் முட்டிக்கும். அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரென்த் கிடைச்சி அதுக்கப்புறம் அந்த ப்ளூட்டோவை போட்டு அடிச்சு துவைக்கிறதா இந்த பாப்பாயோட கதை. ஒரே பேட்டர்ன் தான், டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கனால பார்க்கவே ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஜெட்சன்ஸ். ஃபியூச்சர்ல வாழ்ற ஒரு குடும்பத்தோட ஒரு கதை. எப்படி ஃபிளின்ஸ்டோன்ஸ்ல வந்து ஆதி காலத்து கதையை காட்டுற மாதிரியோ இது வந்து ஃபியூச்சர்ல வாழ்ற ஒரு கதையை தான் காட்டுவாங்க. இதுல வந்து ஸ்பேஸ் அட்வென்ச்சர்ஸ் இருக்கும், பறக்கிற கார் இருக்கும், மெஷின்ஸ், அட்வான்ஸ் மிஷின்ஸ் அதெல்லாம் காமிச்சு அங்க நடக்கிற ஒரு பிரச்சனையை எப்படி ஒரு காமெடியா வந்து இவங்க பேஸ் பண்றாங்க தான் இந்த கதை ஜெட்சன்ஸ். நெக்ஸ்ட் ஜானி குவிஸ்ட். ஜானிங்கிற ஒரு சிறுவன், அவங்களோட அப்பா குஸ்ட், அவங்க 2 பேரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உலகத்துல இருக்கிற மர்மத்தை தீக்கிற ஒரு வினோதமான கதை தான் இந்த ஜானி குவிஸ்ட். இதுல சயின்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பை வேலை பண்ணி
பண்ணி அங்க இருக்கிற விசித்திரமான மர்மங்களை கண்டுபிடிக்கிறதா இந்த கதை ஜானி குவெஸ்ட். எத்தனை பேர் இந்த ஜானி குவெஸ்ட் பாத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அயான் கிட்னு சொல்லலாம். மார்ட்டிங்கிற ஒரு பையன் வந்து பழங்கான ஒரு ரோபோ கை எடுக்கிறான், அயன் ஹேண்ட் மாதிரி. அது வந்து அவன் கையில பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான சக்தி கிடைக்குது. அந்த சக்தியை வச்சு அந்த பவரை எடுத்து உலகத்தை ஆளுநருக்கு தீய சக்திகளை எடுத்து போராடுற ஒரு கதை தான். சூப்பராகவே இருக்கும் இந்த அயான். நீ இல்லமா அயான் கிட் ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க, நல்லாவே இருக்கும் இந்த கிராபிக்ஸ். 3D அனிமேஷன்லி இது வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. ஃபைனலா ஸ்வாட் கேட்ஸ், 2 பூனையோட கதை. விமானப்படையிலிருந்து நீக்கப்பட்ட 2 பூனையோட கதை தான் இந்த கதை. ரேசர் அண்ட் டீஃபோன் அந்த 2 பூனையும் சேர்ந்து பண்ற அட்டகாச அட்ராசிட்டி, அந்த கிரைம்ஸை தடுக்கிறதா இந்த ஒரு கதையே. ஸ்வாட் கேட்ஸ் ஜாலியான கிரைம் த்ரில்லர் டைப்ல வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, நிறைய கார்ட்டூன்ஸ் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஃபுல்லா டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாம அதை மேலோட்டமா நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் guys. இந்த மாதிரி நான் மிஸ் பண்ண கார்ட்டூன்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் guys.